வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. நன்றியில் செல்வம் அதிகாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். செல்வம் எப்பொழுது நன்றி இல்லாததாக ஆகிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு படைப்பிற்கும் இந்த உலகத்தில் படைப்பின் நோக்கம்னு ஒன்று இருக்குது. படைப்பு சென்று சேர வேண்டிய இடம்னு ஒன்று இருக்குது. அது செல்லவில்லை, அந்த இடத்தை அடையவில்லை என்றால் அது எத்துணை சிறந்த படைப்பாக இருந்தாலும் அதனுடைய வாழ்க்கை நோக்கம் வீண் தான். அப்படி ஒரு உதாரணத்தோட செல்வம் எப்போது வீணாகிறதுன்னு சொல்லக்கூடிய குறள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. அற்றார்க்கொன்று ஆற்றாதான் செல்வம், அற்றார்க்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம், மிகநலம் பெற்றாள் தமிழ் மூத்தற்று. மிகநலம் பெற்றாள் தமிழ் மூத்தற்று. அற்றார்க்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம், மிகநலம் பெற்றாள் தமிழ் மூத்தற்று. அற்றவர்க்கு, அற்றவர்ங்கிற வார்த்தையை வள்ளுவர் நிறைய இடத்துல பயன்படுத்துவார். அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலின்னு சொல்லுவார். அதாவது எந்த அற்றாருங்கிறது கடைசி சான்ஸ் மாதிரி, கிட்டத்தட்ட தன்னுடைய எல்லா வாய்ப்புகளையும் இழந்த ஒருவர், ஒரு எல்லா பிரச்சனையும் ஒரு கார்னரில் நிற்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு, வேறு எந்த உதவியும் கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு, அந்த குறளில் அழிபசி தீர்த்தல், அவனுடைய தீராத பசியை தீர்ப்பது என்பது ஒருவன் செல்வத்தை சேர்த்து வைக்கக்கூடிய இடம். நீ பேங்க்கில் போட்டு பணத்தை சேர்த்து வைக்காத, பக்கத்தில் இருக்கிறவனுடைய பசியை ஆற்றி அந்த பணத்தை சேர்த்து வைன்னு சொல்வார். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈகை குறள். அதே அற்றாரை தான் இங்கேயும் சொல்கிறார். அற்றார்க்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம். அப்படி கார்னருக்கு வந்துவிட்ட, எல்லா வாய்ப்புகளையும் அற்றுவிட்ட ஒரு மிக எளிய ஒருவருக்கு, அவருக்கு இறங்கி ஒன்று ஆற்றாதான் செல்வம், அவருக்கு ஒன்றுமே செய்யாத ஒரு செல்வம், அவருக்கு எந்தவித உதவியும் செய்யாத ஒருவனுடைய செல்வம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்கிறாருன்னா, மிக நலம் பெற்றாள். இதில் ஒரு பெண்ணை, அதற்கு ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை அதற்கு உதாரணமாக சொல்கிறார். அதுவும் மிக நலம் பெற்றாள்னு சொல்கிறார். எல்லா நலங்களையும் பெற்ற ஒரு பெண். இதில் வெறும் அவருடைய உடல் பொலிவு மட்டும் அவர் சொல்லலை. மிக நலம் என்பது அவருடைய எல்லா நலமும், உடல் நலம், மனநலம், சொல் நலம், அறிவு நலம், எல்லா நலங்களும் பெற்ற ஒரு பெண். மிகுந்த என்ன சொல்கிறது, ஒரு ஹைலி பொட்டன்ஷியல் பர்சன். அவள் ஒரு 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 மகளாக, ஒரு காதலியாக, ஒரு மனைவியாக, ஒரு அன்னையாக, அத்தனை லேயரில் அவள் அவளை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஒளியேற்றி வைத்திருக்க வாய்ப்புடைய பெண். அப்படி இருக்க வேண்டிய ஒரு பெண் மிக நலம் பெற்றாள் தமிழ் மூத்தற்று. அவள் தமிழ்னா தனியாக மூத்தவளாக, அதாவது முதிர்கன்னியாக உதிர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாள். இத்தனை வாய்ப்புகளையும் உடைய ஒரு பெண் தனியாகவே இருந்து முதிர்ந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் அது எவ்வளவு கொடியதோ அதற்கு கொடுமையானதுன்னு சொல்கிறார். கிட்டத்தட்ட ஒரு வீண் அல்லவா. நல்லதோர் வீணை செய்தே நலங்கட புழுதியில் எறிவதுண்டோன்னு பாரதி சொல்கிற அதே தான் நல்லதோர் வீணை. அதுபோல் ஒரு அழகிய பெண், ஒரு மிக நலம் பெற்ற பெண்கிறவள் ஒரு நல்லதோர் வீணை. அவள் வந்திருக்க வேண்டியது எத்தனையோ ஸ்வரங்கள், அது எதுவும் வராமல் அவள் புழுதியில் எறியப்பட்டால் அது எப்படி ஒரு வீணான படைப்பாக ஆகிவிடுமோ, அதுபோல் அந்த செல்வத்தின் பலனே அற்றோருக்கு ஒன்று ஆற்றும் பொழுது தான் சொல்கிறார். அற்றோருக்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம், மிக நலம் பெற்றால் தமிழ் மூத்தற்று. நம்முடைய செல்வம் சரியான வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறதான்னு நம்மளை கேள்வி கேட்பதற்கு இந்த குறளை பயன்படுத்திக்கலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.